சென்னை மயிலாப்பூரில் ஆட்டோ ஓட்டுநரை செருப்பால் அடித்த விவகாரத்தில் மக்கள் நீதி மய்யம் பெண் நிர்வாகி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன் வணக்கம், மேலும் விவரங்களை சொல்லுங்க. இன்று பிற்பகல்ல ஆட்டோ ஓட்டுநர் பிரசாத் என்பவரும் மக்கள் நீதி மையத்தின் மாநில மகளிரணி செயலாற்றக்கூடிய ஸ்னேகா மோகன்தாஸ் என்பவருக்கும் இடையே மோதலானது ஏற்பட்டு அந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வெளியானது. இந்த விவகாரத்துல ஏற்கனவே ஆட்டோ ஓட்டுநர் பிரசாத் மீது பெண் வன்கொடுமை, ஆபாசமாக பேசுதல், தாக்குதல் நடத்துதல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் வழக்கு பதிவு செய்து அவர் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில ஆட்டோ ஓட்டுநர் பிரசாத் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தற்போது மக்கள் நீதி மைய பெண் நிர்வாகி ஸ்னேகா மோகன்தாஸ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தாக்குதல், ஆபாசமாக பேசுதல் உள்ளிட்ட 2 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து மயிலாப்பூர் போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே இந்த வீடியோ அடிப்படையில ஆட்டோ ஓட்டுநர் கைது செய்யப்பட்டதாகவும், அவர் பெண் என்றும் பாராமல் அவர் தாக்கியதனால பெண் வன்கொடுமை உள்ளிட்ட சட்டத்தின் கீழே அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவர் கைது செய்யப்பட்டதாகவும், ஆபாசமாக பேசி செருப்பால் தாக்கியதனால தற்போது இவர் மீது 2 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 2 பிரிவுகளும் ஜாமீனில் வெளியேறக்கூடிய பிரிவுகள் என்றும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆட்டோ ஓட்டுநர் வேகமாகவும் அதே போல கூகுள் மேப்பை ஆஃப் செய்துவிட்டு தாறுமாறாக ஆட்டோ ஓட்டியதனால இருதரப்புக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு சாவியை எடுக்க சென்ற போது ஆட்டோ ஓட்டுநர் முதலில் தாக்கியதனால் மோகன்தாசும் அவரை தாக்கி செருப்பால் பொதுமக்கள் மண்ணில் அடித்ததனால அவர் மீது இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.